ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாட்ச குருச்சுக்கர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கடக ராசி மற்றும் கடக லக்னத்திற்கு சுக்கிர பகவான் நீசம் அடைஞ்சு கேதுவோடு இருக்கக்கூடிய இந்த 3ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய சுக்கிர பகவான் இணைகிறார். இது எப்போ இணைகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 25/8/2024 மேலே இணைய போகிறார். இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் எப்படி இருக்க போகுது. இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியை பொறுத்தவரை 4 மற்றும் 11ஆம் அதிபதி. அப்போ இந்த கிரக அடைவுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கடக ராசி மற்றும் கடக லக்னம் காலபுருஷனுக்கு இது 4வது வீடு. இங்கே சந்திர பகவான் பார்த்திங்கன்னா ஆட்சி பலம் பெற்று குரு பகவான் உச்சமடைஞ்சு செவ்வாய் பகவான் நீசம் அடையக்கூடிய வீடு. கடகத்தை பொறுத்தவரையும் தாய் அன்பு, தாய் பாசம் அல்லது தாய்க்காக எதையும் செய்யக்கூடிய மனப்பான்மை ரொம்பவே அதிகம். சாஃப்டான பர்சன், கைண்ட் ஹர்ட்டடான பர்சன் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி தனக்குன்னு ஒன்று வச்சுக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. மற்றவங்களுக்காக இப்போ வேலைக்கு போகிறாங்கன்னா குடும்பத்துக்காக அல்லது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மட்டும்தான் ரொம்பவே தீவிரம் செலுத்துவாங்க. அது 50,000 சம்பளம் வந்தாலும் சரி, 5 லட்சம் சம்பளம் வந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பத்துக்கு முழுக்குமே தனக்குன்னு ஒரு செலவு அதை எடுத்து வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. குழந்தைகளுக்காக, அம்மாக்காக, எல்லோருமே நல்லா இருக்கணும், தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய மனப்பான்மை கடகத்துக்கு. பிறருக்காக வாழக்கூடிய ராசியான்னு கேட்டிங்கன்னா கடகம் எப்பொழுதுமே பிறருக்காக வாழக்கூடிய ராசி. அதுக்கோசரம் இவங்க ஏமாறுறது அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். 2வது பார்த்திங்கன்னா கடகம் சிம்மம் அப்படின்னு தான் அரசியல் அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு. அப்போ எவ்வளோதான் ஏமாற்றம் தெரிஞ்சாலுமே அவங்க நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப சிறந்து விளங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா விளங்குவாங்க. அந்தளவுக்கு ஏமாறுறது கூட பரவாயில்ல, நீங்கள் தான் அப்படின்னு எனக்கு தெரியும், நீங்கள் ஏமாற்ற போகிறீங்க என்னைய அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு பெருந்தன்மையாகவும் ஒரு மேம்போக்கான ராசியும் கூட. இந்த ராசியை பொறுத்தவரையும் இன்றைக்கி ராசிக்கு அஷ்டமத்தில் சனி, அன்னைக்கு ராசிக்கு 9ஆம் இடமான பாவகத்தில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்காரு. அதே போல் ராசியாதிபதியும் பார்த்திங்கன்னா பலவீனமான இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 3ஆம் பாவகத்தில் கேது. என்ன பண்ணினாலுமே ஒரு அடி விழுந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகத்துக்கு சொல்ல முடியாத அளவுக்கு 2 பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 சிங்கத்துக்கு நடுவில் அப்படி கடகம் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அந்தளவுக்கு மன சுமைகள், மன போராட்டங்கள் அதிகமாக கொடுக்குது. ஏறக்குறைய ஊரை விட்டு ஓடிட்டா என்ன, இவங்க துன்பமே ஆகாது, இவங்க எல்லாத்தோட துன்பமே ஆகாது, நம்ம ஊரை விட்டு ஓடிட்டா என்ன அப்படிங்கிற அளவுக்கு அவமானத்தை தூக்கி வீசுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீசும். என்னதான் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே கவனமாக நடந்துக்கிட்டாலுமே நம்ம 100% அப்படிங்கிறத 10-20% குறையுமே தவிர நம்ம கவனமாக நடந்துக்கிறதுனால மிச்சம் 90% நடந்தே தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடந்து தீரும். அது நமக்கு மன வலியை அதிகமாக கொடுக்கும். இத்தனை நாளாக பார்த்திங்கன்னா நீங்கள் பெருசாக எதுவுமே அதை பற்றி நினச்சி கண்டுக்கவே மாட்டேங்க. யார் பேசினா என்ன, யார் போனால் என்ன, யார் வந்தா என்ன அப்படின்னு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலங்கள் ஏன் இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, ஏன் நம்மளை இவங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற சின்ன விஷயங்களுமே ரொம்ப யோசித்து மனக்கவலைகளை அதிகமாக கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கு. யார் வேணும்னு நீங்கள் இருந்தீங்களோ, யாருக்காக உழைச்சிங்களோ அவங்க எல்லாருமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களை அவமானப்படுத்தக்கூடிய காலமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. 9ஆம் இடத்துல ராகு. யாரை காப்பாற்றணும், அப்பா காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் பார்த்திங்கன்னா அப்பா சார்ந்த ஒரு ஆதரவு இல்லாமல் ஏனோ தானோன்னு அப்பா நமக்கு ஆதரவு கொடுக்காம மற்ற இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆதரவு கொடுக்குற அந்த மாதிரி நிறையா தொந்தரவுகளை சந்திச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஏறக்குறைய இப்போ கடகத்தை பொறுத்தவரை சாமி இருக்கா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு இறை வழிபாடு மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிருக்கு. அதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானத்தில் கேது. பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே கிரகம் இல்லாதவங்க எல்லாமே தப்பிச்சாங்க. கிரகம் இருக்கிறவங்க எல்லாருமே கடுமையான பண நெருக்கடியில் மாட்டியிருப்பாங்க. தொழிலை ஓட்டலாமா வேண்டாமா அந்த எட்ஜில் இருக்கிறீங்க. விட்டுட்டு வந்தால் நிறைய லாஸு, அப்படியே ஓட்டுனாலும் நிறைய லாஸு, அல்லது இது எப்போ முன்னுக்கு வரும், இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ளார சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் சுற்றிட்டு இருக்கு. இத்தனை வெளியே தெரியாத கடன்கள் உங்களை சார்ந்து எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு தெரியாத கடன்கள்லாம் இப்போ உங்களை கடன்கள் தேடி வரும். அதற்கு மீறி நீங்கள் வட்டி கொடுத்துருக்கீங்க. இருந்தாலுமே அந்த வட்டியை அவங்க பெருசாக நினைக்காம உங்களை பார்த்திங்கன்னா மிரட்டுறது, அதிகாரப்படுத்துறது, எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறது, இந்த மாதிரி இதனால் நிறைய அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கு. நிறைய ஏமாற்றத்தையும் வலியும் சந்திச்சிருக்கீங்க. இந்த நேரம் தான் பார்த்திங்கன்னா வலுக்கட்டாயமாக நம்ம ஒரு நல்ல ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்போம், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்போம். இன்னொரு நபர் இதை பண்ணுங்க இப்படி போகும், இதை பண்ணுங்க இப்படியா போகும்னு தவறாத திட்டத்தை கொடுத்து
நம்ம அதன் மூலியமாக பாதிப்பை ஏற்படுத்தி நம்மளை நடுத்தெருவில் கொண்டு வந்து விட்டுருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான மோசடிகள் நடந்திருக்கா கடகத்தை? ஏன்னா கடகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், யார் என்ன பேசினாலும் நம்பிடுவாங்க. நிர்வாகத்திறன் சூப்பராக இருக்கும். மற்றவங்களை நம்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே நம்பி ஏமாந்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏமாந்துருப்பாங்க. இதெல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள். இனி எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 4ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியோட இணையிறாரு. அப்போ 3 நாள் இங்கே தொடர்பு பெறதுனால முதல் தர யோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னால் தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் பெரிய சம்பாத்தியம் எதுவும் பண்ண முடியல. நானும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா மோதி பார்த்துட்டேன், முடியல. என்னுடைய அண்ணனுடைய உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சகோதரன் 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னைய வந்து அதைய பார்த்துக்க சொல்கிறாங்க. பார்த்துக்கிட்டா எனக்கு பொருளாதார உயரம். ஆனால் என்னுடைய சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் என்னுடைய சூழ்நிலை அதை தாண்டி போய் அங்கே போய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் தோணிட்டுருக்கு. எங்களோட வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிட்டு இருக்காங்க, பேசுகிறாங்க, போங்க அங்கே போங்க, உங்களால் எதுவும் ஜெயிக்க முடியல, குடும்ப சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்குது, கொஞ்ச நேரம் போய் அங்கே இருங்க, அதை பாருங்க அப்படிங்கிற. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பிறரிடம் அனுசரித்து கூட வேலை செய்வீங்க. இருந்தாலும் அண்ணன் தம்பி விட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டேங்க. போகலாமா வேண்டாமா, இதனால் ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குமா, நம்மளுடைய தன்மானத்தை இழந்து நம்ம அங்கே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் 11ஆம் அதிபதி பலம் பெற்றாவே அவங்களோட ஆளுமை, அண்ணனுடைய ஆளுமை, அண்ணனுடைய சம்சாரத்தோட ஆளுமை எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க கூட போய் இருந்து வாழ்ந்து அந்த இடத்துல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் அதனால் யோசிச்சு வாழ்க்கையில் பின்னுக்கே போயிட்டு இருப்பீங்க. இனியாவது வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணுங்க. நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம், இனி கௌரவப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் அங்கே போய் அவங்க கூட சேர்ந்து ஒரு பொருளாதாரத்தை ஏற்றத்தை கொண்டு வாங்க, எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுடைய அண்ணனோட சேர்ந்து தொழில் பண்ணுறதுக்கும், அண்ணன் தொழிலை நீங்கள் பார்த்து கொள்றதுக்கும், அண்ணன் சார்ந்த ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்குமே ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். 2வது என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வருடங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம், எங்களால் வாடகை வீட்டில் இருக்கவே முடியவே மாட்டேங்குது, நிறைய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட ஒத்துமை அந்தளவுக்கு ஒத்துமை இல்லை. நாங்கள் ஒரு பொருள் வாங்கினாவே சுற்றி இருக்கவங்க எல்லாமே கண்ணு படுறது மாதிரி இருக்குது. சாப்பிட்ற நேரம் வந்தாலே எங்கள் வீட்டில் சண்டை வருது, சாப்பாடை எடுத்து அது வரையும் அமைதியாக இருக்குது, சாப்பிட போனாவே சண்டை சச்சரவுகள் வருது, பிரச்சனைகள் வருது, வீட்டில் நிம்மதியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோன்றிட்டு இருக்கு. எங்களுடைய சம்பாத்தியத்தில் ப்ளஸ் அரசாங்க சம்மந்தப்பட்ட லோன் வாங்கி நாங்கள் ஒரு வீடு கட்டுவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா? என்னுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவி பேரில் வீடு இடம் வாங்கி வீடு கட்டலான் இருக்கிறோம். அதை சார்ந்த லோன் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே மேற்கொள்ளலான் இருக்கோம். இனி வரக்கூடிய காலங்கள் நாங்கள் பண்ணக்கூடிய விடாமுயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குமா? நிறைய கிடைக்கல, இதாவது கிடைக்குமா அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு வீடு இடம் சம்மந்தப்பட்ட லோன் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் நீசம் அடைஞ்சாலுமே உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் பலம் பெறதுனால தூண்டி விட்டு சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வேகமாகவும் விவேகமாகவும். 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. என்ன யார் சொன்னாலுமே அதை காதில் வாங்காமல் சம்பாத்தியத்தை நோக்கி ஓடக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். வீட்டில் மதிப்பு மரியாதை எல்லாமே துளியுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நிறையா ஒவ்வொரு நாளும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அவமானத்தை சந்திச்சுட்டு படுக்கும் போதெல்லாம் நம்ம எப்படி இருந்தோம், இன்றைக்கி நம்ம என்னுடைய நிலைமையை பார்த்தியா எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறையா வருத்தங்கள் இருக்குது. ஒரு வருமானத்தை இழந்தவங்க அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயங்கள் நம்ம அதை பார்க்கும்போது நம்ம அன்றைக்கி இப்படி சம்பாரிச்சோமே, நம்ம அன்றைக்கி இப்படி பண்ணணுமே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் பழைய மாதிரியே சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ராசிக்கு அஷ்டமத்தில் சனி மறைஞ்சாலுமே தொழில் ஸ்தானாதிபதி பலம் பெறதுனால நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் இடையூறுகள் வந்தாலும் அதை தாண்டி ஜெயிப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. முழுக்க முழுக்க விரத்திலிருந்து வெளியே வந்து போராட்ட மனப்பான்மையிலேருந்து வெளியே வந்து ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா சூரிய பகவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பாரு. எண்ணம் செயல் சிந்தனை எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஓடிட்டு தான் இருக்குதே தவிர வேறு எதுலையும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணுறதில்ல. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறனால எதிரிகளே வெல்லக்கூடிய சூழ்நிலைகளையும் எதிரிகளை வெல்லக்கூடிய சூழ்ச்சிகளையுமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நபர்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து கடுமையான வேலைப்பளு இருக்குது. மற்றவங்க வந்து வேலை சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க எந்த வேலையும் சொல்லாமல் என்னைய மட்டும் வேலை வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரம் உங்களுடைய மேலதிகாரியோடைய தொந்தரவுகள் எல்லாமே விலகி கவலை இல்லாமல் ஒரு வேலையை பார்க்க, உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்க எல்லாருமே உங்களை விட்டு ஓடக்கூடிய காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துருச்சு. அப்போ நிம்மதியாக ஒரு வேலை செய்யக்கூடிய நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை
நாளாக மற்றவங்கள பார்த்துட்டு நம்பிட்டு ஏமாற்றம் எல்லாமே போய் முடிஞ்சதுக்கப்புறம் இனி உங்களுடைய முன்னேற்றம் என்ன, உங்களுடைய பதவி என்ன, உங்களுடைய சம்பாத்தியம் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுயநலமாக யோசித்து அதன் மூலியமாக செயல்படுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செயல்படுவீங்க. இனி மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துருச்சு. வாகனம் மாற்றுவதற்குமே நான் ரொம்ப வருடமாக வாகனம் வச்சுருக்கேன், அந்த வாகனத்தை விற்க முடியல அல்லது வாங்க முடியல அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு வாகனம் சம்மந்தப்பட்ட இடமாற்றம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளுமே வந்து வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நீங்கள் கேட்டுச்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.